இன்றைக்கி வந்து இனிப்பு உளுந்து வடைங்க. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோங்க, சர்க்கரை 1/4 கிலோங்க, கொஞ்சமாக பச்சரிசி மாவுங்க. உளுந்தை வந்து நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சு நல்லா கழுவி அதில் கூட சர்க்கரையும் போட்டு மிக்சியில் நெய்ஸாக அரைச்சிக்கோங்கண்ணே. நெய்ஸாக அரைச்சிக்கிடுங்க. அதில் வந்து கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா உளுந்து வடை வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்க. நல்லா அப்படியே கிளறிக்கலாங்க. உளுந்தை வந்து ஊற வச்சு மிக்சியில் போடும்போது சர்க்கரை போட்டுட்டோம். அதனால் வந்து இப்போ சர்க்கரை வந்து தேவையில்லைங்க. நல்லா அப்படியே கிளறிக்கலாங்க. ஆயில் வந்து ஒரு வந்து 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 250 ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் போடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இனிப்பு உளுந்து வடையானா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கையில் கூட எடுத்து போடலாம், இலையில வச்சு கூட எடுத்து போடலாங்க. சின்ன இலையில நல்லா தட்டி கூட அப்படியே போடலாம். நான் கையிலேயே போடலான்னு சொல்லி கையிலேயே போட்டேங்க. கொஞ்ச நேரம் வந்து வேக விடணும், உடனே திருப்பக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அப்படியே பெல் அழுத்திடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நான் எந்த வீடியோ விட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. இப்போ வந்து கொஞ்சமாக திருப்பி போடலாங்க. கொஞ்சமாக வெந்த மாதிரி இருக்குது, கொஞ்சமாக அப்படியே திருப்பி போடணும். அப்படியே மொல்லா இன்னும் வேவலை. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. உளுந்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டா போதும். இனிப்பு போட்டு செஞ்சு கொடுத்தா சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சரிசி மாவு போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி திருப்பி நல்லா எடுத்து எடுத்து போடணுங்க. பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
வேகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டே இருக்கணுங்க. அதுவும் சிம்மில் வச்சு தான் போடணும், இல்லைன்னா சீக்கிரம் போட்ட உடனே கருப்பாயிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனிப்பு போடுறதுனால சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஸ்நாக்ஸ் ஆட்டம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் சின்னதாக தான் போடணும், பெருசாக போடக்கூடாதுங்க. பெருசாக போட்டால் சீக்கிரம் வந்து அப்படியே கருப்பாயிடும். சின்னதாக போட்டால் கருப்பாகாதுங்க. ஆனால் இனிப்பு போட்டதுனால, சர்க்கரை போட்டதுனால. திரி போட்டு நல்லா அப்படியே திரி போட்டே இருக்கணுங்க. கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா ருசியாக இருக்கும். இந்த ஸ்வீட் பலகாரம் நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா வெந்துருச்சிங்க. சின்னதாக போட்டால்தான் நல்லா வெந்துருச்சிங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும்.